friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப் ரெசிபி. இது வந்துட்டு வாழைத்தண்டு சூப். இந்த சூப்பை வந்துட்டு நீங்க ஏதாவது ரோட் சைட் ஷாப்ல வந்துட்டு குடிச்சிருப்பீங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம வீட்லயும் அதே மாதிரி டேஸ்டியா வாழைத்தண்டு சூப் செய்ய முடியும். ரொம்ப ஹெல்தியும் கூட, டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஃபைபர் ரிச்சான ஒரு சூப் இது. இந்த ஹெல்தியான வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு தான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஹெல்தியான வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு சூப்புக்கு வந்துட்டு வாழைத்தண்டை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. நான் ஒரு அரை கப் அளவுக்கு வாழைத்தண்டு எடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு 2 கப் சூப் செய்ய போறேன். இது வந்துட்டு கார்ன்ஃபிளவர், ஒரு 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவரை தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து சூப்பு திக் பண்றதுக்காக. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் கூட இல்லை, ரொம்ப கம்மியா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு பதிலாக நீங்க வந்துட்டு பூண்டு இஞ்சியும் நறுக்கியும் கூட போடலாம் பொடியா. இது வந்துட்டு சோம்புத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்புத்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்துருக்கிறேன். மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, இது போக கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் வேணும். ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இந்த கருவேப்பிலை போட்டுடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுருங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சீரகத்தூளும் சோம்புத்தூளும் சேர்த்திடலாம். இது கூடவே இந்த வாழைத்தண்டையும் சேர்த்திடலாம். ஒரு 1 நிமிஷம் இந்த வாழைத்தண்டை வந்துட்டு இப்படியே வதக்குங்க. நல்லா வதங்கிட்டு ஒரு 1 நிமிஷம் பக்கமா. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்திடலாம். இதில் வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த வாழைத்தண்டோட எசன்ஸ் எல்லாம் இந்த சூப்பில் வந்துட்டு இறங்கணும். அதுக்காக நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்துட்டு வாழைத்தண்டு போட்டு தண்ணி ஊற்றி வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, சூப்போட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சுல. நல்லா வெந்துருச்சு. வாழைத்தண்டு வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சூப் வந்து நல்லா தண்ணியாக இருக்குல்ல, உங்களுக்கு வந்துட்டு இப்படியே வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஹோட்டலோட டெக்ஸ்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் கலவையை இதில் விட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கட்டியாக ஆகிடும் கார்ன்ஃப்ளவர். இங்கே பாருங்க, கார்ன்ஃப்ளவரும் நல்லா வெந்து திக்காயிடுச்சு நம்மளோட சூப். இப்போ இதுக்கு மேலே கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். நம்மளோட சூப்பரான வாழைத்தண்டு சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை.